கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொள்ளுதலுக்கு பயன்படுத்த வேண்டும். நான் வார்த்தையின்படி கண்டிப்பா கடிந்து கொள்வேன். கரெக்ஷன் அப்படின்றத தவிர்த்து மற்ற எந்த ஒரு காரியத்திலையும் என்னையும் சேர்த்து சொல்றேன், நமக்குள்ள எந்த ஒரு இடர்களும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கோபமோ, எந்த ஒரு மூர்க்கமோ, எரிச்சலோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன் இது நான்? ஏன்னா நம்மளை பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்காக இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையில் அவர் ஜீவனை தந்தார். அப்ப அவர் கொடுத்தது ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண யோசிப்பார். இது மூலமா மட்டும்தான் நீ கிறிஸ்துவின் பிரதிநிதியா இருக்க முடியும். இது மூலமா மட்டும்தான் நீ இயேசுவை அநேகருக்கு வாழ்ந்து காட்ட முடியாது. ஒருபோதும் மறக்காத, நீ எல்லாட்டும் ஒப்புரவாகிறன்ற அந்த செயலை விட வல்லமையானது நீ எத்தனை ஸ்டேஜ் தேடி பிரசங்கம் பண்ணாலும் இருக்க போறது கிடையாது. ஒப்புரவாகி சமாதானமாய் அன்பாய் வாழ்ற விஷயத்துல எப்ப வேணாலும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரலாம். அதில் இப்பவே ஜெபிக்க ஆரம்பிச்சோம், ஆண்டவரே இனிய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் மூலமா என்ன ஆனாலும் நான் அவங்களோட மனஸ்தாபத்தில் இல்லாம நான் அவங்களோட ஒப்புரவாகி தான் இப்ப வாழணும். அது மூலமா உங்க நாமத்தை நம்ம மையப்படுத்தணும்.